உங்களோட கூட இந்த ஆராதனை கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆராதனை ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற விதமே, ஐயா நடத்துகிற விதம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. வித்தியாசம், வித்தியாசமான அனுபவம். நடுவில் ஒரு பாடல் ஒன்று பாடுனது ரொம்பவே இதுவரையும் நான் எங்கேயும் பார்க்காத வித்தியாசமான ஒரு முறையில் கர்த்தரை ஆராதிச்சிங்க. ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா சி பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் ஐயா எழுதின பாட்டாக தான் இருக்கணும். எனக்கு கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 8, 9, 10, 11 வசனங்களை வாசிப்போம். 105 சங்கீதம் 105 8லிருந்து 11 மட்டும் வாசிக்கலாம். ம் ம் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் ம் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் ம் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ம் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் ம் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி ம் உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் போதும் இருந்தார்கள். போதும்மா. ஆண்டவருடைய உடன்படிக்கை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய உடன்படிக்கை, த கவர்னமெண்ட் ஆஃப் காட். இந்த இடத்துல உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 105:8 அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு, ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொன்னால் கட்டளையும் வாக்குத்தத்தமும் அடங்கிய தேவனுடைய புனிதமான ஒப்பந்தம். ஆமென். உடன்படிக்கை என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஒரு ஒப்பந்தத்தை குறிக்குது. ஆனால் ஆண்டவர் மனிதர்களோட உடன்படிக்கை செய்தார். அதுதான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் ஏன் உடன்படிக்கை பண்ணணும்? மனிதனோட எதற்கு உடன்படிக்கை பண்ணணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு ஒரு பிரிவு அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அந்த பிரிவு ஏன் உண்டாச்சு நமக்கு தெரியும் இல்லைங்களா? எதனால் உண்டாச்சுங்க? பாவம் என்கிற அந்த காரியம் மனுஷனுக்குள்ள வந்ததுனால ஆண்டவரையும் மனுஷனையும் அந்த பாவம் பிரிச்சிடுச்சு. சரி, பாவம் சொல்லும்பொழுது நமக்கு எது ஞாபகம் வரும்? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாங்க. அதுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே பாவம் பிசாசு செஞ்சிட்டான். தேவதூதனா இருக்கும் பொழுது அவன் என்ன பாவம் செஞ்சான்? பெருமை. பாவம் சொல்லும் பொழுது பெருமை ரொம்ப முக்கியமானது, மோசமானது. நம்ம நினைச்சுப்போம் உண்மையிலே கீழ்ப்படியாம தான் பாவம், வேத வசனம் சொல்லுது. ஆனா பிசாசு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? அதுதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவனுக்கு. அப்போ யாருக்கு கிருபை தருகிறார்? தாழ்மை உள்ளவருக்கு கிருபை தருகிறார். அப்போ ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆண்டுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாது. பாட்டு பாடிட்டா பெருமை, கொஞ்சம் எதனா நல்லா ஒரு பெருசாக செஞ்சுட்டா பெருமை, நான் தான் செஞ்சேன் சபைக்கு, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, பெருமையாக வந்துடக்கூடாது. எந்த விஷயத்திலும் பெருமை வரக்கூடாது. ஏன்? பெருமை உள்ளவனுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார், அவர் எதிரி ஆயிடுறார். ஆகினா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழணும். அப்போ தாழ்மை எப்படி நம்ம போடுற உடையில, நம்ம நடையில அப்படிலாம் இல்லை, குணத்தில் தாழ்மை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. செருப்பு போடாமலே நிறைய பேர் நடப்பாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக ஆண்டு பொருத்தனை பண்ணிட்டேன். குணத்தில் என்ன பண்ணணுங்க? தாழ்மை உண்டாகும். அது எப்படி உண்டாகும்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்தால் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. ஆகவே உடன்படிக்கை ஆண்டவர் மனிதனோட பண்ணினார்.
பாவம் செய்து அவரை விட்டு விலகினதினாலே ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் அடங்கிய தேவனுடைய புனிதமான ஒரு ஒப்பந்தம். ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 2:15-17. தேவனாகிய கர்த்தர் ம், மனுஷனை ம், ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து ம், அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, ம், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ம், ஆனாலும் ம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ம், புசிக்க வேண்டாம், ம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ம், ம், பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமா, பாருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் கொடுத்த அந்த தோட்டத்தை அவன் சரியா பண்படுத்தல. ஆண்டவர் கொடுத்தார், நீ தோட்டத்தில் இருக்கிற சகல கனியையும் புசிக்கலாம், ஆனா இந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அது என்னது? அது ஆரியத்தக்கு. அப்போ அந்த இடத்துல கனி இல்ல, கட்டளை தான். நம்ம பார்க்க வேண்டியது எதுங்க? ஆண்டவர் வைத்த கட்டளை தான். அது மரமோ கனியோ இல்ல. ஒரு ஆப்பிள சாப்பிட்டதுனால வெளியே துரத்திட்டாரப்பா தோட்டத்தை விட்டு, அப்படி இல்லை, கட்டளை. அப்போ ஆண்டவர் அந்த கட்டளையை விட்டு அவன் மீறினதுனாலே ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிற்று. ஆகவே முதல்ல ஆண்டவர் உடன்படிக்கை யார்கிட்ட பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார்கிட்ட பண்றாரு? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் தேவன் ம், நோவாவையும் ம், அவன் குமாரரையும் நோக்கி, ம், நான் உங்களோடும் ம், உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் ம், உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் ம், இனி பூமியில் உண்டாக போகிற ம், சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் ம், பறவைகளோடும் ம், நாட்டு மிருகங்களோடும் ம். உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் ஆ. என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆமா, முதல்ல யார்கிட்ட உடன்படிக்கை போடுறாருங்க? சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன இது ஒரு மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். வேகமா சத்தியத்தை தியானிப்போம். ஏன் இந்த சத்தியம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்றாரு. இதுதான் முக்கியமானது. நாம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். எதுல பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஞானஸ்தானத்துல அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பண்ணியிருக்கீங்களா? உடன்படிக்கை பண்ணாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சீக்கிரமா என்ன பண்ணுங்க, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் யூதர்கள் மத்தியில் அந்த உடன்படிக்கை, அந்த பிரமாணம் ரொம்ப முக்கியமா, அது பிரதானமா கைப்பற்றப்படுது, பின்பற்றப்படுது, கை கொள்ளப்படுது. அதுக்கு அடையாளமா என்ன செய்வாங்கன்னா, ஒரு கை கொடுப்பாங்க. கை கொடுக்கும் பொழுது இப்படி கை கொடுக்குறோம் இல்லைங்களா? கை கொடுக்கும்போது இந்த இடத்துல மார்க் பண்ணிப்பாங்களாம். மார்க், ஒருத்தர் கை கொடுக்கும்போது இந்த மார்க் ஆயிடும். இந்த மார்க் இருந்துச்சுன்னா யாரோட கூட என்ன ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாரு, உடன்படிக்கையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வேற யாரோட உடன்படிக்கை பண்ண மாட்டாங்க. இப்போ தாலி கட்டுறாங்க பெண்களுக்கு. ஏன் கட்டுறாங்க? அது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி யார் பார்க்குறதுங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது இவங்க திருமணமானவங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க? ஒரு ஆணோட உடன்படிக்கை பண்ணி குடும்பமாய் இருக்காங்க. நான் சொல்றது கலாச்சாரத்தை சொல்றேன். இப்போ ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு எப்படி பெண் கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆணுடைய கால் விரல்ல தான் மெட்டியை போடுவாங்களாம். இன்னைக்கு பெண்ணுக்கு அந்த மெட்டியை போட்டு விட்டுறாங்க. எல்லாத்தையும் நீயே போட்டுக்கோ அப்படின்னு. அப்போ அந்த பெண் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, குனிஞ்சு தான் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த காலத்தில் அடக்கம். இப்போ இந்த காலத்தை சொல்லலை. இந்த காலத்தில் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, புருஷனுடைய பேர் கூட சொல்ல மாட்டாங்க. இப்போலாம் இந்தா வா எங்கே போகிற அப்படின்வாங்க. புருஷனை பேர் விட்டு கூடுவாங்க. நான் அந்த காலத்தில் பேர், இப்போ கூட கிராமங்களில் பேர் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கார் பேர் என்னம்னா, அவங்களுக்கு கேளுங்க, இவங்களுக்கு கேளுங்கன்னுவாங்க. ஆமாம், சாரால் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவரேன்னு தான் கூப்பிட்டாங்க. யோ வாயான்லாம் கூப்பிடல. இந்த காலம் எப்படிங்க? இந்த காலம் எப்படி இருக்குது ப்ரோ? ஜென்சி ஜென்சி இல்லையா? தெரியுமாயா? பிரிச்சுட்டாங்க நம்மளை.
நம்மளாம் ஜென்எக்ஸ், அதாவது 1970 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் ஜென்எக்ஸ் அப்படியா, ஜென்ரேஷன் எக்ஸா. 2000க்கு மேலே பிறந்தவங்களாம் ஜென்ஜி. ப்ரோ அச்சாங்க பார்த்தீங்களா விசில், அவங்க தான் அது, அவங்க தான் மாற்றிட்டாங்க பாருங்க. இப்போ ஜென்ரேஷன் ஜென்ஜி. இப்போ இருக்கிற 2015க்கு மேலே பிறந்தவங்களா மில்லினி. இப்போ தெரியுமா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நினைக்கிறோம். அமைதியாக இருக்கிறாங்க பிள்ளைங்க பாருங்க, தெரியாத மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. நம்மளே பார்த்து ப்ரோ அப்படின்னு சாரி ப்ரோன்றான் ஒருத்தன். வண்டி ஓட்டினே வந்து குறுக்கு டக்குன்னு வண்டி தட்டிட்டான், சாரி ப்ரோன்ட்டு போகிறானுங்க. நம்ம அவருக்கு என்ன ஆயிட்டோம், சாரி சொன்னாங்களா அது வரைக்கும்? இப்போ சாரியும் கிடையாது, தேங்க்ஸும் கிடையாது. சந்ததி மாறுது. அதனால உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டிய அடையாளம். இன்றைக்கும் உடன்படிக்கை பண்ணும்பொழுது ஆண்டவர் அடையாளத்தை ஏற்படுத்தினார். அன்றைக்கு நோவா கிட்ட உடன்படிக்கை பண்ணார். ஏன் நோவா கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு? அது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா தெரியும். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, இதுதானே அப்படிதானே சொல்லுதுங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அவன் வாழ்ந்த காலத்தில், அந்த ஜெனரேஷன். இப்போ நாம வாழ்கிற காலம் விஞ்ஞான நவீன உலகம், இது ரொம்பவே வேகமான உலகம் இதுங்க. இன்னும் வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கு. அதோட கூட நம்ம அடாப்ட் ஆகலைன்னா, நானும் செல்ஃபோனே தொடமாட்டேன், நான்லாம் வாட்ஸ்அப்பே தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்க. நான்லாம் கூகுள் பே பண்ண மாட்டேன். நோ கம், நீ ஸ்கேன் பண்ணு. இன்னும் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறான் தெரியுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டு கொடுத்தா மாதிரி ஒவ்வொருவருக்கும் கியூஆர் கோடு கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த கியூஆர் கோடை வச்சு தான் உன்னுடைய மணி டிரான்சாக்ஷன் எல்லாம் நீ பண்ணணும். அது கட்டாயம் ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் இருக்கணும். இனிமேல் கையில் பணத்தை கொடுக்காம அரசாங்கம் என்ன பண்ண போகிறான்? பணத்தையே நீ பார்க்க முடியாது, மறந்துடணும், அவ்வளோதான். இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் கரன்சி தான். அப்படி ஒரு உலகம் வந்துடுச்சு, வந்துனுக்குது. இதெல்லாம் எங்கே கொண்டு போகுதுன்னா, அந்தி கிறிஸ்து காலத்துக்குள்ளே கொண்டு போகுது. சந்ததிகள் அப்படி என்ன பண்ணுதுங்க. ஆகவே உடன்படிக்கை மிக மிக அவசியம். ஆண்டவர் நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனுஷன், அவன் வாழ்ந்த காலத்தில் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீதியும் உத்தமமும் மாறாது. காலங்கள் மாறலாம், சந்ததிகள் மாறலாம், ஒரு சந்ததி வரும், ஒரு சந்ததி மறையும். அதெல்லாம் மறைஞ்சாலும் தோன்றினாலும் நீதியும் உத்தமமும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தாரு? நோவாவை கூப்பிட்டு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆமென். ஒரு கட்டளையை கொடுத்தார். அதால முடியுமோ முடியாதெல்லாம் ஆண்டவர் யோசிக்கல. முடியுமா? நோவாவால முடியுமா? அவ்வளோ பெரிய பேழையை கட்ட சொல்லிட்டார். அவர் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்த்தா ஆலயத்தை கட்டி முடிக்க எவ்வளோ ஐயா கஷ்டப்பட்டிருப்பார்னு அவருக்கு தெரியும். இதை விட துணிவ மடங்கு நோவா பெரிய பேழையை கட்டினார். அதுல விசுவாசிக்கலாம் யாரு? ஆடு மாடு கழுத. இப்போ நீங்களும் அப்படி இல்லை இல்லையா? அப்படியா? கழுத பண்ணி அப்படியெல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் நோவா அவர் பேழையில் இவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் யார்? நோவா. மனுஷன் மேய்க்கிறது அதுவே ரொம்ப கஷ்டம். 5 அறிவு உள்ள 6 அறிவு உள்ள மனுஷன் 5 அறிவு உள்ள மிருகங்களை நடத்துறது. ஆனால் அதுங்க கீழ்ப்படியுது. நம்மளை விட அதிகமாக கீழ்ப்படியுது. ஒத்துக்கிறீங்களே? ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையை கொடுத்து அதை நிறைவேற்றவும் ஆண்டவர் உதவி செஞ்சாரு. கட்டளையை நோவாவுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா அந்த குடும்பமே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நோவாவுக்கு தான் கட்டளையை கொடுத்தார். அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைங்களுக்கும் 3 கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 8 பேர் ஆயிட்டாங்க. அந்த 8 பேருக்கும் அந்த கட்டளை அப்ளை ஆச்சு. இன்னைக்கு குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியமானவன்.
குடும்பத்தில் ஹெட்டு, குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நம்முடைய தேசமாக இருக்கட்டும், நாட்டை ஆளுகிறவர்களாக இருக்கட்டும், எதில் விஷயத்தில் தலைவர்களாக இருக்கிறாங்களோ அந்த தலைவர்களுக்கு என்ன முக்கியங்க? கீழ்ப்படிதல் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். நோவா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆக 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வாங்கப்பா பேழைக்குள்ள. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை, ஆமா, அடுத்தது பாருங்க, அவன் காலத்திலே வாழ்ந்த நாட்களிலே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த ஜெனரேஷன்ல, இந்த சந்ததியில உன்னை நான் எப்படி பார்க்கிறேன்? இன்னும் நீதிமானா பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள். பார்த்தீங்களா? நோவாவுக்கு கொடுத்த கட்டளை முழு குடும்பமும் கீழ்ப்படிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கொடுக்கல ஆண்டவர் கட்டளையை, நோவாவுக்கு தான் கொடுத்தார். மறுபடியும் திரும்பி திரும்பி சொல்றேன், அந்த குடும்பமே என்ன பண்ணுச்சுங்க? கர்த்தருடைய வருகையில நம்ம குடும்பம் வரணுங்க, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட நானும் என் குடும்பத்துக்காக போராடுறேன். அங்கே எங்கே ஓடி ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் என் குடும்பம் முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பார்வையில் நான் என்ன ஆகிடக்கூடாதுங்க? ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஏன் சொன்னார்? ஒரே ஒரு பாயிண்ட்ல கூட சந்தேகம் வரக்கூடாது சொன்னார். கொடுக்குற காணிக்கையில் அதே தான் கர்த்தருடைய பார்வையில். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் யார்கிட்ட அன்பு கூறணுமா? அதான் கட்டளை. உண்மையா? 2வது ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை அது? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. சிம்பிளா, லவ் காட், லவ் மேன். ஆண்டவரை நேசி, மனுஷனை நேசி. அது எப்படி நேசிக்கணும்? முழு இருதயத்தோடு நேசிக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த கட்டளையில நாம என்ன பண்ணணுங்க? உத்தமமா இருக்கணும். இந்த கட்டளையில நான் என்ன பண்ணணுங்க? உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அப்படி வருகையில் நம்ம காணப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறத பார்க்கணும். உடன்படிக்கை செய்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிமா 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அடுத்து, அன்றியும் தேவன் எனக்கு உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கை பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது ரொம்ப பாருங்க, முக்கியமானது பாருங்க. ஆண்டவர் செய்யற காரியத்துல அவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, ரொம்பவே பர்ஃபெக்ட். அவர் செய்யற ஒன்று காரியத்தை மறுபடியும் திருப்பி கரெக்ஷன் பண்ண மாட்டாரா? யோபுல சொல்றார், ஆண்டவர் ஒன்று செய்துட்டாரா திரும்பி கரெக்ஷன் பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஆமா, நம்ம எத்தனை முறை ப்ரூஃப் பார்ப்போம். ஒரு கல்யாண பத்திரிகையா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாள் எழுதுனா, எதனா ஒரு மேட்ரு எழுதுனா அதுக்கு கரெக்ஷன் பார்ப்போம் நம்ம, இல்லையா? எத்தனை முறை பார்த்தாலும் அதுல தப்பு இருக்கும். அதோட எப்படி விட்டோன்னு தெரியலையே நினைப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு முறை செய்தா திரும்ப என்ன பண்ண மாட்டார்? அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாரு. ஆகவே அவர் ஒரு காரியத்தை செய்தா பர்ஃபெக்டா செய்வார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு அடையாளத்தை காட்டுறார். நான் உடன்படிக்கை உங்ககிட்ட பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு அடையாளம் நான் என்ன செய்யறேன். அது என்ன அடையாளமா? 13ஆம் வசனம், என் வில்லை மேகத்தில் வைத்தேன், எனக்கும் பூமிக்கும் பூமியிலே வாழுகிற ஜீவ ஜந்துக்கள் மனிதன் எல்லாருக்கும் ஒரு அடையாளமா வானவில்லை வச்சார். வில்லு ரெயின்போ. எத்தனை கலர் இருக்கும் அதில் இல்லைங்களா? எத்தனை கலர் ரெயின்போல சொல்லுங்க, உங்களை தான் பார்க்குறேன். 7 கலர் இருக்கும் இல்லையா? 7 கலர் இருக்கும். அது பரிபூரணத்தை குறிக்குது, சரியா? ஆகவே இது எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, சமாதானம். இதுங்க சமாதானம். ஆண்டவர் மனுக்குலத்துக்கிட்ட சொல்ற சமாதானம்.
நான் இந்த உடன்படிக்கை என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையா, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால இந்த பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அதுக்கு ஒரு அடையாளத்தையும் வச்சார். நோவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், அதற்கு அடையாளத்தை கொடுத்தார். ஏன்? நோவா ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் என்ன செய்தான், பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோட சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உத்தமமும் நீதியுமாய் நடக்கணும். அப்பொழுது அவருடைய சமாதானம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்திலே அது பெருக்கெடுத்து ஓடும். ஆமென். இன்னைக்கு சமாதானம் குடும்பத்தில் இல்லைங்க, தேசங்களில் இல்லை, இல்லைங்களா? முக்கியமானதுங்க ஆசீர்வாதத்தில் எது தெரியுங்க? முக்கியமான ஆசீர்வாதம் பணமோ காசோ சொத்தோ அதெல்லாம் கிடையாதுங்க. சமாதானங்க, பீஸ் ஆஃப் மைண்ட். ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு, ஹல்லேலூயா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், அவர் சமாதானத்தை அருளிதான் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் இருக்கிறதுங்க? சமாதானம். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம். பிசாசு இதை திருடிடுவான். இதை எடுத்துட்டானா முடிஞ்சிச்சு. சபைக்கு வர முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, வாழ்க்கையை சூன்யமா மாறிடும். எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், ஒருவனும் கெடுப்பும் எடுக்கவும் முடியாது. அவர் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், அவரை நம்பும் பொழுது நமக்கு பூரண சமாதானம் உண்டாகும். சங்கீதம் 119:165 வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகுமாம். அல்லேலூயா. ஆமா, அந்த கேள்விக்கு நேரம் வந்துருச்சு. எங்க போனாலும் அந்த கேள்வி வந்துடும் எனக்குள்ள. இன்னைக்கு காலையில இருந்து பைபிள் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. காலையில இருந்து பைபிள் வாசிச்சிட்டீங்களா? வாசிக்காம வந்தீங்களா? இல்லை, டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு ஓடியாந்துட்டேயா. டைம் அது வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும், இல்லைங்களா? அது நம்ம இஷ்டத்துக்கு வராது, இஷ்டத்துக்கு நம்ம போகணும். பைபிளை மறந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை மறந்துடுவாராம். அப்படி தானே சொல்லுங்க வசனம். வேதத்தை மறந்தால் மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன்றார். வேதத்தை வாசிங்களா? உண்மையா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண, உங்களை கேட்டுக்குங்க. காலையில் எழுந்து பைபிள் வாசித்தேன். ஐயா எனக்கு படிக்க தெரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் வந்துடுச்சு பைபிள்லாம். ஆன் பண்ணால் அது பாட்டுன்னு ஃபஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோன் இல்லாதவங்க யாருனா இருப்பாங்களா இன்னைக்கு? சொல்லுங்களேன். பைபிள் இல்லாமல் கூட வந்துடுவாங்க, இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க யாருமே. இனி இல்லைனா கூட உனக்கு கையில் வச்சுக்க செய்வான். இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கையில் என்ன வேணும்? பட்டன் ஃபோன் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும். ஃபுல்லாகவே இதில் தான் கண்ட்ரோல். எங்கே இருக்கிற, எங்கே போகிற, எங்கே வர, எங்கே உட்கார, எங்கே எழுந்துக்கிற, ஃபுல்லாக என்ன பண்ணுறான் இதில் கவனிக்கிறான். வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும். 119 165 சங்கீதத்தில் வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் நமக்கு உண்டாகும். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்க ஆண்டவர் தேவ சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆகவே சமாதானம் என்பது வேற எங்கேயுமே கிடைக்காது, யார்கிட்ட தான் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்க. சமாதானம் யார்கிட்ட தான் இருக்குங்க? அந்த பொருள் யார்கிட்ட இருக்குதோ அங்கே போனால் தான் கிடைக்கும். அப்போ சமாதானம் என்கிற ஒன்று தேவனாகிய கர்த்தர் அவர் தான் நமக்கு கொடுக்கணும். அவர் சமாதான உடன்படிக்கையை நோவாவோடு செய்தார். அல்லேலூயா. அதற்கு அடையாளத்தை அவர் வைத்தார், அடையாளத்தை வைத்தார். இரண்டாவது பார்க்கிறோம்,
ஆண்டவர் யாரோட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17. 99 ம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, ம் நான் உனக்கும் எனக்கும் ம் நடுவாக நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ம் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. ஆண்டவர் இப்போ டைரக்டா ஆபிரகாமோட இருமா உனக்கும் எனக்கும் எப்படிங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை உனக்கும் அப்போ பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கூட பர்சனலா பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்புனால குடும்பமா ஆண்டவர் என்ன பண்ணல, நியாயம் செய்யறதெல்லாம் சொல்லலை. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கபடி தான். தனித்தனியாக தான் நம்ம போய் ஆண்டவரே என் ஒய்ஃபு, ஆண்டவரே இவன் பையன், பெரிய பையன், இவன் சின்ன பையன், கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்க, அந்த வேலையே கிடையாது. தனியாக போகணும். அப்படி தானேங்க அரசாங்கம் கூட அப்படி தானே தனியாக ஒரு தனித்தனியாக ஆதார் கார்டு, தனித்தனி ஓட்டர் கார்டு தனித்தனியாக தானே கொடுக்குறான். இவனே இவ்வளோ அறிவாக நடக்கிறானே, ஆண்டவர் எவ்வளோ அறிவுள்ளவர், அவரை ஏமாற்ற முடியாது. அப்போ தனித்தனியாக தான் என்ன பண்ணணுங்க. ஆக ஆண்டவரோடு நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஐக்கியத்தையும் அவரோடு கூட அந்த உறவும் நிச்சயம் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக அதை கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் பேசுறது? கவனிக்கிறீங்களா? ரொம்ப நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோட கூட வந்து உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன். ஏன் ஏற்படுத்தினாரு ஆபிரகாமோட? ஆபிரகாம்னா அவ்வளோ ஸ்பெஷலா? எப்படி அவர் ஸ்பெஷல் ஆனார் ஆண்டவருக்கு முன்னாடி? ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஃப்ரெண்ட் ஆனாரு? பர்சனலா எவ்வளோ தூரம் ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு? ஏங்க பர்சனலாக எனக்கு சிஎம் தெரியுங்க, சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். நான் இப்போ கூட ரைட்டரெல்லாம் நேராக போவேங்க, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு பேசிட்டு டீ சாப்பிட்டு வருவாங்க. உன்னை கண்டா எப்படி நினைப்பாங்க எல்லாரும்? தானா நினைப்பாங்களா இல்லையா? எனக்கு பிஎம் தெரியுங்க, பர்சனலாக தெரியுங்க, இப்போ கூட ஃபோன் பண்ணி பேச. ஒருத்தர் சொன்னார் நேற்று, எனக்கு பிஷப்பு இப்போ க்ளோஸுங்க, அவரும் ஒரு பாஸ்டர். என் நம்பர், என் செல்ஃபோன், என் சிம் நம்பர், அவர் சிம், என் சிம் அவர் எடுத்துக்கினாரு, அவர் சிம்மை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இப்போ என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, அவர் நம்பரு நாங்கள் மாற்றிக்கணும், அந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னாரு. ஓ, பர்சனலாக ஒருத்தரோட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஓ, ஆண்டவரோட பர்சனலாக ஆபிரகாம் வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி ஆபிரகாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? அது 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை மூணுத்தையும் விட்டுரு அப்படின்னாரு. முக்கியமானதாச்சே. இந்த வடபணி இந்த ஏரியா, இந்த தெருவை விட்டு காலி பண்ணி அந்த பக்கம் வாங்க சொன்னால, ஐயோ எனக்கு இந்த தெரு பழகிச்சுங்க. அப்படி போக்குவரத்துலாம் பழகிடுச்சு. கொஞ்சம் உங்களை தூக்கின்னு போய் அங்கே திருவள்ளூரில் போட்டு, ஐயோ ஏன்னா அது காட்டில் எடுத்து கச்ச கச்சன்னு அப்படியே கும்பலோடு வாழுறது, ரொம்ப அந்த வாசனையோடு வாழுறது பிடிக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் தனியாக எடுத்து காட்டில் போட்டால் ஆண்டவர் முதல்ல தேசத்தை விட சொல்கிறார், அப்புறம் இனத்தை விடன்றார். இனம் வேணுங்க, எங்களுக்கு ஜாதி சந்தம் பந்தம் எல்லாம் உணுங்க, என் ஜாதியை விட்டு எப்படிங்க வருவேன், ஏங்க என் இனத்தை விட்டு எப்படிங்க வருவேன், அதுக்குன்னு நாங்கள் ஒரு சங்கம் வச்சுக்கிறோங்க. முதல்ல ஆண்டவர் அதை விட சொல்றாரு. என் ஜாதி, என் சமுதாயம், நாங்க எப்படி சமுதாயத்துல எங்க ஜாதி தான் அவுட், அங்கே காலி. ஆண்டவரோட பர்சனலா ஆண்டவர் பார்க்க முடியாது, அவரோட உறவு வச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். ஆமா, அப்போ அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், நான் பேசுற சத்தத்தை அவர் கேட்கணும். அதுதான் ஜெபஜீவியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவை நான் இந்த பூமியில வாழும் பொழுது நான் சரியாய் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பர்சனலா ஆண்டவரோட ஆபிரகாம் அழைச்சதுக்கு காரணம், ஆண்டவர் சொன்னதை அப்படியே தேசத்தை விட்டுட்டாரு, இனத்தை விட்டுட்டாரு,
தகப்பன் வீட்டையும் விட்டுட்டாரு. காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. எதுன்னு தெரியல அவருக்கு. ஆனா போ விட்டுடு. கீழ்ப்படிஞ்சாரா? ஹல்லேலூயா. அதுக்கு அடிப்படை அவருக்கு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. அன்னை அழைக்கிற தெய்வம் யார் என்று அவருக்கு தெரியாது. அவங்க தகப்பன் அதை சொல்லி வளர்க்கல. அவங்க தகப்பனோ விக்கிரகங்களை செய்து உருவாக்கி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அந்த சத்தத்தை அவன் கேட்டதும் விசுவாசித்தான். மேலான தெய்வம் அவர் என்று சொல்லி. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சொல்றாருங்க, தான் முதல்ல வெறுக்கணும், அப்புறம் தன் சிலுவை எடுத்து முதல்ல வெறுக்கணும், அப்புறம் சிலுவையை சுமக்கணும், அப்புறம் தான் என்ன பண்ணணுங்க செய்ய முடியுதா? முதல்ல என்ன வெறுக்க முடியலையே. எனக்கு பிரியமானதை நான் செஞ்சாதான் எனக்கு திருப்தியா தூக்கம் வருது. அதை செஞ்சு முடிச்சாதான் எனக்கு என்னதுங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கும் எனக்கும் நடுவாக நான் என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். என்ன உடன்படிக்கை? வாசிங்க, தொடர்ந்து வாசிமா. ஆபிரகாம் வணங்கினான். என்னவென்றால் எனப்படாமல் பேருங்க ராம் வந்து காப் ஆயிட்டாரு. அதுதானங்க. ஆனா அதனால வரக்கூடாதுன்னு தான் காமா மாத்திட்டார். ஆபிரகாம் மாத்திட்டார். பேர்ல ஆண்டவர் எவ்வளவு பேர் மாத்திக்கிறாரு பாருங்க. பேரு முக்கியமானது இல்ல, பேரு ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை. பார்த்தீங்களா? அது சாதாரண உடன்படிக்கை இல்லை. இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை சொல்லுங்க, எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்க. நித்திய உடன்படிக்கை. நித்தியம்னா என்ன? முடிவே இல்லாதது. இது வந்து சமஸ்கிருதம் நித்தியம் என்றது. தமிழ்ல சொல்லலாம் முடிவே, என்லெஸ், முடிவில்லாத ஒரு உடன்படிக்கை. நித்திய ஜீவன் என்ற சொல் வார்த்தை ரெண்டுமே சமஸ்கிருதம், நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன்னா என்னதுங்க? முடிவில்லாத வாழ்க்கை. ஜீவன்னா உயிர். முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத அழிவில்லாத ஒரு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரார். யாருக்கு? யாருக்குங்க? ஜெயம் கொள்ளுகிறவனுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஆமே 4 பேர் ஜெயம் கொண்டு வந்துட்டாங்க. +2 ஸ்கூலிங்க முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டானுங்க. அப்பா முடிச்சிட்டோம்ப்பா ஸ்கூலிங்க, இனிமே ஸ்கூல் பக்கமே திரும்பி போவானா? இந்த பூமியில வாழற வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்க, ஆண்டவர் பார்க்க இந்த பூமியில வாழ்ந்து வைராக்கியமா பரிசுத்தமா வாழ்ந்து ஜெயிச்சிட்டோம்ப்பா, இந்த பூமியின் வாழ்க்கையே வேணாம்பா, எங்க போயிடலாம்? ஹல்லேலூயா. அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் யாரு கொடுக்குறது? ஆண்டவர் சொல்றாரு, நித்திய வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை. ஆமா, எண்ட்லெஸ் லைஃப், சாவே இல்லாத வரம் சொல்லாங்க பார்த்தீங்களா? அதை தான் ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்டான். யாருக்கிட்ட? இயேசுநாதர்கிட்ட. என்கிட்ட எல்லாம் இருக்குது, சகல வசதி இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது என்கிட்ட, எதுதான் இல்லை? இதுதான் கிடைக்கணும் எனக்கு, சாவா வரம் வேணும் எனக்கு. அதான் சிம்பிளா சொன்னான். நித்திய ஜீவன் எனக்கு வேணும்னு கேட்கறான். கேட்கறாங்கல்ல, கதையெல்லாம் படிச்சுக்கிறீங்களா? சாவா வரம். இவன் கேட்டது அதுதான்.
ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், என்ன சொன்னாரு? அதெல்லாத்தையும் வித்துருப்பா. ஆ உலக முக்கியமானது அதையே டச் பண்ணிட்டீங்களே நீங்க. எப்படி இதெல்லாம் நான் வித்துறது? ஓ எல்லாத்தையும் வித்துறேன்ட்டார். கேட்பானா? ஓ சொத்துங்க அப்பா, சொத்தா என் சொத்து. உலகத்திலேயே ஒரு நாட்டையே ஒரு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குதான். எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரருக்கு குத்துடு அப்படின்ட்டார். அதுக்கு முன்னாடி கட்டளை உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எல்லாம் தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கிறேன்னு சொன்னான். வேற எதனா இருக்குதா? அதுதான்ப்பா, உன் பேங்க் பேலன்ஸை ஜீரோ ஆக்கிட்டுன்ட்டார். பல லட்சம் கோடி நான் வச்சுருக்கிறேன், நீங்க ஜீரோ வாக்க சொல்றீங்களே, சாதாரண விஷயமா அது? ஏன்னா ஜீரோ பேலன்ஸ் வச்சிருக்கிறீங்களா பேங்க் பேலன்ஸ்? ஏன் யோசிக்கிற இதெல்லாம் ஏன் கேட்டுனுக்கிறாரு ஐயா? உங்களை ஜீரோ பேலன்ஸ் ஆக்க மாட்டார் ஆண்டவர். பேங்க் பேலன்ஸ் நல்லா வைப்பார். அவர் சொன்னார்ல, ஐயா அந்த கட்டளை கீழ்ப்படிங்க, அப்போ என்னவாங்க பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவனால் என்ன பண்ண முடியல? மனசு துக்கமா போனான். நான் எப்படி எல்லாத்தையும் வித்துட்டு பேரு புகழ் சொத்து சுகம் பணம் ஆஸ்தி எல்லாத்தையும் வித்துட்டு உன் பின்னாடி வரணும்னா இது என்ன, நான் யாரு, அப்படிலாம் செய்ய முடியாது, சாரி அப்படின்னு துக்கத்தோட போயிட்டான். அப்போ நித்திய வாழ்வு என்பது சும்மா இல்லை. நித்திய வாழ்வு என்பது லேஸ்ல கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்றாரு, உன் சந்ததி சந்ததியோட. அதுக்கு அடையாளத்தை போடுறாரு. எங்க அடையாளம் போடுறாரு? அதுக்கு வாசிமா 10ஆம் வசனத்துல இருந்து வாசிமா. உங்களுக்கும் ஆ. உனக்கும் உன் சந்ததியுமே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம். அடையாளம் நோவாவோட பண்ணும்போது என்ன அடையாளம் வச்சார் ஆண்டவர்? வானவில்லை. உடன்படிக்கைக்கு அடையாளம் பண்ணாரு, வச்சாரா? இங்க ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்பொழுது எதை அடையாளமா வைக்கிறாரு? விருத்த சேதனம். அது என்னங்க விருத்த சேதனம்? ஆண் பிள்ளைங்களுக்கு நுனித்தோலை கட் பண்றது. அது எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆவிக்குரிய அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்த சேதனம், நுனித்தோலின் துண்டிப்பு, தேவனோடு உறவு கொள்வது. லூக்கா 21 அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 2:29 ஒருத்தவங்க வாசிங்க. 21 34 36 வரைக்கும். இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த இருதயம் எப்படி இருக்குதான்? பெருந்திண்டினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையுமா? ஆகையினால ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 2 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ இருதயத்துல என்ன பண்ணணுமா? விருத்த சேதனம் உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துல விருத்த சேதனம். அந்த லூக்கால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் இருதயத்துல பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடைந்து நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயம் விருத்த சேதனம் அடையணும்னா, விருத்த சேதனம் என்ன சொன்ன? பிரித்தெடுக்கப்பட்ட என் இருதயத்தை ஆண்டவர் கிட்ட கொடுத்துடணும். பசங்க ஸ்கிரிப்ட் போடுவானுங்க, இருதயத்தை பிசாசு கேட்பான், வாலிப பிள்ளை
இருதயத்தை எனக்கு தாயே நல்லாகுதே. நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். நான் உனக்கு தரமாட்டேன். பெருமுறை கொடுத்து பாரு கூட, நான் நல்லா பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு கேட்பான். தொந்தரவு பண்ணினே இருப்பான். அப்போ ஒரு முறை, சரி நீ பத்திரமா வச்சுப்பல என் இருதயத்தை, கண்டிப்பா பத்திரமா வச்சுப்பேன். அப்படி இருதயத்தை எங்க கொடுத்துட்றான்? கிட்ட கொடுத்த உடனே அவன் கையில வாங்கன்னு தூக்கி மேலே போட்டு தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவான். இவன் பயப்படும், ஐயோ என் இருதயம் பத்திரம் கீழே போட்டு உடைச்சிருப்ப, பட்டுன்னு உடைச்சிடுவான். அழுது தேம்பி அழுவான். கிட்டு பசங்க எல்லாம் நொறுங்கிட்டு இருக்கான். பிசாசு கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? பிசாசு இருதயத்தை, அவங்ககிட்ட இறக்கமே கிடையாது, அவங்ககிட்ட பாசமே கிடையாது, அவங்ககிட்ட அன்பே கிடையாது, எதுவுமே நீ அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்ககிட்ட இருதயத்தை கொடுத்துட்டு அவன் சுக்குநூறா உடைச்சிடுவான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தெல்லாம் ஏசப்பா வந்து மறுபடியும் சேர்த்து அதை இணைச்சு ஒட்டி எடுத்து மறுபடியும் என்ன செய்யறாருன்னா அந்த பையன்கிட்ட கொடுப்பாரு. நொறுங்குண்ட இருதயத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர்? புறக்கணியாம. அல்லேலூயா. அப்ப இருதயம் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த உலகத்துல கொடுத்துறாத, வேற யாருக்குன்னா கொடுத்து ஏமாந்துடாத. முக்கியமானது இருதயம். அந்த இருதயத்துல எந்த பொக்கிஷம் இருக்கணும்? இந்த பொக்கிஷம் உள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எது இருக்கக்கூடாது? இதுல வெறி, லௌகிக கவலை வந்து உட்காந்துடக்கூடாது. கவலை எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா பாரமாயிடும். அது இல்லையே, இது இல்லை, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வருகையிலே நம்ம கைவிடப்படுவோம். அதுதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயம் லௌகிக கவலையினாலும் பெருந்தினினாலும் வெறியினாலும் பாரம் அடையக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாத்து கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு, அதையும் சொல்லிடுறேன். வனவாத்து பார்த்துக்கிறீங்களா? வைல்டு டக்கு மேலே நல்ல உயரத்தில் பறக்கக்கூடியது. நாடு விட்டு நாடு போவோம். அது எத்தனையோ கிலோமீட்டர் பறக்கும். அதுக்கு வந்து எந்த கண்ட்ரோல் ரூமும் தேவையில்லை. இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறான் ஃப்ளைட்டை. எத்தனை 1000 அடி மேலே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே இறங்கணும், லேண்டிங் ஸ்பாட் வருது, இவ்வளோ கீழே டவுனில் வரணும், கண்ட்ரோல் ரூம் பேசினே இருப்பான் பைலட்டோட. எஸ் ஆர்டர், எஸ் எஸ் அப்படின்னு வாங்க, அவன் ஓவர்னு இப்படி பேசிக்கினே இருக்கணும். தொடர்பு துண்டுச்சுன்னா எங்கேயோ போயிடுச்சுன்னு ஆக்சிடென்ட் ஆகிடும், விமான விபத்து. இந்த பறவைலாம் எப்படின்னா ஆண்டவர் கொடுத்த மூளை, அதுக்கு கரெக்டாக தெரியும் அது லொக்கேஷன். அதுக்கு எந்த ஜிபிஎஸும் தேவையில்லை, அதுக்கு எந்த லொக்கேஷன் அதுக்கு அனுப்பணும் தேவையில்லை. அழகாக போவோம், மேலே உயரத்தில் கரெக்டாக வரிசையாக போவோம். பார்த்துப்பீங்க இல்லையா? வரிசையாக அழகாக போவோம். குளிர்காலத்துக்கு அதை தாண்டி அதுக்கு எந்த இடத்துல நல்ல ஒரு கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட்டை தான் தேடி போவோம். அதுபோல் போகும்பொழுது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு வாத்து பூமியை நோக்கி பார்த்துச்சு. பார்த்ததும் அங்கே நிறைய வாத்து இருந்தது. அந்த வாத்துங்க பண்ணை வாத்தான். என்ன வாத்து? ஃபார்மில் இருக்கிற டக்குங்க, பண்ணை வாத்து. நல்லா இருக்குல்ல கதை? கேட்குறீங்களா பிள்ளைங்களா? எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் காணும் இன்னைக்கு. அந்த பண்ணை வாத்தை எந்த வாத்து பார்த்துச்சு? வைல்டு டக்கு, அந்த வனவாத்து பார்த்துச்சு. அது எல்லாம் கரெக்டாக நேராக நோக்கி அதன் திசையை பார்த்து போயினுக்குது. இந்த ஒரு வாத்து மாத்திரம் என்ன பண்ணுச்சு? திசையை தான் பிரச்சனை நமக்கு. உன் கண் நேராய் நோக்க கடவுது. ஒரு சில நேரம் நம்ம கண் அப்படி குறுக்க போயிடுச்சுன்னா, இந்த டக்கு அங்கேருந்து ஒரு கண்ணு கீழே விட்டுச்சு பாருங்க, அப்படியே நைன்னு இறங்க ஆரம்பிச்சுது, இழுத்துச்சு. ஓ இவ்வளோ வாத்துங்க இருக்கிறாங்களே, புதுசாக இருக்குதே, இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே, இவ்வளோ நாள் பார்க்கலையே சொல்லி சைன்னு வந்து அப்படி லேண்ட் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் பண்ணை வாத்தும் வந்து சுமந்துக்கிட்டான். நண்பா புதுசாக இருக்கிறியே, நீ நல்லா உடம்பு நல்லா ஹேண்ட்ஸமாக வச்சுருக்கிறிய, நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறியா? எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா நாங்கள் போவோம், எத்தனை முறை தெரியுமா நல்லா நடந்து வாக் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறேன் தெரியுமா? இப்போ நாங்களாம் எப்படி இருக்கிறோம் பற்றியா? புதுசுன்னு இருக்கிறோம். அந்த பண்ணை வாத்து பேசிக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் அப்படி திசை மாறிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வந்துட்டாலே ஆபத்து. பசங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வந்துட்டா ஆபத்தும் இருக்குது. அதில்
உடையாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு பாடின்னு போய் சேர்ந்துடாத, ஒஞ்சிடும் எல்லாம். ஆமா. இது போய் சேர்ந்துச்சு, பண்ணை வாத்தும் கூட போய் சேர்ந்துச்சு. அந்த வனவாத்துக்கு நேராக நோக்கி போயிட்டே இருக்குது. இவர் இறங்கிட்டு மேலே பார்க்குற, ஓ போயிட்டீங்களா நண்பர்களா, நீங்கள் திரும்பி வரும்போது நான் என்ன பண்ணுறேன், உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம பேசுவோம், எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் பேசுகிறாங்க ஜாலியாக. எங்களது சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி அவங்க சாப்பிட்ற அந்த தவுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுதான். சாப்பிட்டு பார்த்துட்டா டேஸ்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குதே. இந்த அந்த வனவாத்தம் சாப்பிட்றாரு புது ஃபுட்டு, இது ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்படியே சர்க் 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 அப்படி போட்டு மசாலா இல்லையா. இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இதில் இருக்குது. ஒரே மெசேஜாக வருதுயா. லாஸ்ட் என்ன கொடுக்குறாரு மெசேஜ், எப்போ பார்த்தாலும் ஏதோ கொடுத்துனுக்கிறாரு. இதெல்லாம் பாருப்பா எவ்வளோ வந்துப்பா டேஸ்டா, போடு பாரு தள்ளு பாரு. அது ஒரு பக்கம் ரீலு, தள்ளு தள்ளு தள்ளு, விரலே என்ன ஆகிடும், தேஞ்சிடும் ரக்கி, அந்த ரகையே தேஞ்சிடும், விரலே கொட்டையாயிடும். வசனம் சொல்லுது கடைசி காலத்தில் சீர்கேடான கேள்வி பேச்சு வருவா, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வருவா. அதுதான் கட்டுக்கதை தான் ரீல்ஸு. ரீல்னா என்னதுங்க, ஆமாம் ரீல் விடுறாங்க பாருங்க, தான் அந்த ரீல்ஸ் எல்லாம் சத்தடி தள்ளி தள்ளி பார்க்கறதுல ஒரு இன்பங்குது பாருங்க. என்ன ஐயாக்கு தெரியும் போலுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் உள்ளே போயிட்டா வெளியே வர்றதுக்கு பார்த்தா டைம் 1 hour ஆகிட்டு போயினே இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் செல்ஃபோனோட உடன்படிக்கை பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியா லவ், இது கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்களா யாருன்னா? நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. 2 பேரும் ஒருத்தர் என்ன பண்ணுவோம், செல்ஃபி எடுத்துப்போம். பண்ணுறோமா? ஜாக்கிரதை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை விட்டுட்டோம் பாருங்க. இந்த வனவாத்து என்ன பண்ணுச்சு, அந்த பண்ணை வாத்து கூட சேர்ந்து நல்லா சாப்பிட 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 தவிட ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட சாப்பிட கொழுப்பு அங்கங்கே ஏறிச்சு. கொழுப்பு மாத்திரம் ஏற விட்டுறாதீங்க, பெருமையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொழுப்பும் இருக்கக்கூடாது. நல்ல வசனத்தை கேட்டு 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 ஜீரணம் ஆகலைன்னா அங்கங்கே கொழுப்பாக போய் சேர்ந்துடும். அது உள்ளே போய் ஜீரணமானால் தான் உடம்பு ஆக்டிவாக இருக்கும். வசனத்தை கேட்குறவங்களாம் மாத்திரமல்ல, அதன்படி செய்யணுமா, ப்ராக்டிஸ் பண்ணணுமா. எவ்வளோ வசனம், எவ்வளோ சத்தியம், எவ்வளோ வார்த்தை இங்கேருந்து வருது, எல்லாம் கேட்க நல்லா இருக்குதுப்பா, அருமையான பிரசனம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணிப்பா, புகாரி பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் காய்ச்சி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு அப்படி இறங்கி போன உடனே அப்படியே உலகத்தோடு ஒத்து வாழ். நடந்து முடிந்த தேர்தல், இத்தனை பேர் ஓட்டு காசு வாங்கினீங்க, திடீர்னு ஒரு கேள்வி அடி போட்டீங்களே. நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைனா வாங்கியிருக்க கூடாது, வாங்கிட்டேன்னா நீ பிரித்தெடுக்கப்படல அப்படின்னு அர்த்தம். எத்தனை கோத்துட்டீங்க, எதிர்பார்க்கவே இல்லையா? ஏன் நம்ம காசியா, வரி நம்ம வரி பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. இல்லை, அது அவன் வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கோடி சம்பாதிப்பான், அந்த காசு எடுத்து உனக்கு அப்படி போட்டு போவான். அதை வாங்கினா என்ன இல்லை. இந்த வனவாத்து அந்த பண்ணை வாத்து கூட சேர்ந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. காலம் முடிஞ்சது. கரெக்டா அதே சீசன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, மேலே பறந்து வராங்க. அரே வனவாத்து இதை பார்த்தோன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போறேன், போறேன், எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய், இது வரைக்கும் என்ன நல்லா கவனிச்சிங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறந்தாராம், பறக்க முடியல அவரால். பறக்கிறாராம், பறக்க முடியல அவரால். மறுபடியும் ட்ரை பண்றாராம், எல்லாம் வந்து தூக்கி விடுறாங்க, முடியல அவரால். ஏன்? பொழுத்து போச்சு. அவங்க பறந்து பார்த்துன்னு இவர் அவங்கள பார்த்துனே இருக்கிறாரு. அவங்க பறந்து போயினே இருக்கிறாங்க, அவங்க பாதையில் போயிட்டே இருக்கிறாங்க. உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ என்ன பண்ணும், போயினே இரு. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அது ரொம்ப பிடிச்ச வசனம். ஆதலால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நாம விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். அங்கதான் முக்கியம். இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும், வேற எதையும் நோக்கி பார்த்துறாது.
அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். பார்த்துறாங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? சீர யாரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லிச்சான் அந்த பண்ணை வாத்துக்கிட்ட, நான் அடுத்த முறை அவங்க வரும்போது நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி வா இப்போ நம்ம என்ன பண்ணலாம். அடுத்த முறை அவங்க வராங்களாம், அடுத்த முறையும் ட்ரை பண்ணா போல, அவங்க போகிறதையே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்படி போகிறதையும் அவங்க வர்றதையும் பார்த்துட்டு இதால் பறக்கவே முடியல. வாழ்க்கை என்னாச்சுங்க? ஒரு நாள் வந்துச்சு, நல்லா இருக்குது இந்த வாத்து கொழு அந்த பண்ணை ஓனர் வந்தான், நல்லா இருக்குது கொழுன்னு சொல்லி அதை கழுத்தை பிடிச்சி தூக்கின்னு போய் டைமை பண்ணிட்டான். முடிஞ்சிச்சு வாழ்க்கை. என்ன கேட்கிற கத்துடைய கதையா இருக்கலாம் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது, சாதாரண வாழ்க்கை இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர், இந்த சந்திலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்களாம் உள்ள வரல? உங்களை ஏன் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? ரொம்ப ஜாக்கிரதை. நீ விசேஷமானவள், விசேஷமானவன் நீ. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ வரணும், அவருடைய ராஜ்யத்தில் நீ பங்கடையணும். ஆகவே நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முக்கியம் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆபிரகாமோடு நித்திய உடன்படிக்கை செய்தார். அதற்கு அடையாளமாக அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக வைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் எது தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஊரோட ஒத்து வாழற வாழ்க்கை கிடையாது. ஊரோட ஒத்து வாழக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உபாகம் 10ஆம் அதிகாரம் 12 நம்ம 16 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பிரித்தெடுத்துட்டு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. உபாகம் 10ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாக உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. போதும். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. இனி உங்களுடைய பிடரியை கடினப்படுத்தாதீங்க. வணங்கா கழுத்து, வணங்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் நான், செய்யாத, இனியும் செய்யாத. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருதுன்னா கீழ்ப்படிவோம், வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏன் பண்ணார் உடன்படிக்கை? விசுவாசித்தான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவரோட தனிப்பட்ட விதத்திலே உடன்படிக்கை செய்தார். நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீயும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நாம் செய்கிற உடன்படிக்கையிலே கொஞ்சமும் நாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான வைராக்கிய வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இது போல சபை இல்லை, ஒரு பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லைங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஆனா இன்னைக்கு சபை இருக்குது,
பாஸ்டர் இருக்கிறாங்க உங்கள் வழி நடத்துறதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு மேல பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில இருக்குது. எல்லாம் இருந்தும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய தான் மாட்டோம். கீழ்ப்படிய தான் மாட்டோம். அவர் கூட நான் பண்ணினேன் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை, ஆண்டவரே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, இனி நான் உலகத்துக்கு வாழ மாட்டேன், உமக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் என்ன பண்றோம்? சைடு வாங்குது நம்ம பார்வை. உன்கான வலதுபுறமாவது இடதுபுறமாவது நோக்காமல் வழி இதுவே நடை என்று நடக்கணும். இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். சொல்லுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க, பின்னோக்கே. ஆமாப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இனி வரக்கூடிய காலங்கள் விசுவாசத்தை, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை விட்டு வழி போவதற்கு நிறைய வழி இருக்குங்க, நிறைய வழி. வேத வசனத்தை வைத்தே உங்களை பிசாசு வழி விலகி செய்து விடுவான். ஆண்டவர் வைத்த சபையிலே நீ உண்மையாயிரு, நிச்சயமா வழி போக மாட்டேன். அவருடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கோ. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ். இயேசுவை முன்னாடி வச்சு உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த 3வது குறிப்பு பார்த்துட்டு முடிச்சிடலாம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 34 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 31 34 வரைக்கும். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோம், அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்களாம்? அவமாக்கி போட்டுட்டாங்க. ஆமா, ஆகவே நான் என்ன செய்வேன்? 33 வாசிங்க. நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. குடும்பத்தோட ஆண்டவர் பண்றார் உடன்படிக்கை. குடும்பம், ஹலோ, குடும்பம், ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். யாருக்கு? சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பார்வையில் குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். இன்னைக்கு நோவாவோடும் மிருக ஜீவங்களோடும் பண்ணினாரு, ஆபிரகாமோட பண்ணாரு. தனிப்பட்ட விதத்துல குடும்பத்தோட ஆண்டவர் பண்றாரு. பண்ணி என்ன சொல்றாராம்? நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவர் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. இது என்ன சொல்லலாம்? குடும்பத்தோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால அதை புது உடன்படிக்கையா மாத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் எபிரேயர்ல சொல்றார். வாசிங்களேன், அது நமக்கு புரியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9 வாசிங்க.
6ல இருந்து வாசிங்க. இவைகள் இவ்விதமாய் ஆ, ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ம், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை ம், நிறைவேற்றும்படிக்கு ம், முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ம், இரண்டாம் கூடாரத்திலே ம். பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். சரி, 8ஆம் அதிகாரம் வரலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு 8ல இருந்து வாசிமா. அவர்கள் குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவடைந்து போகும் காலம் சமீபித்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எபிரேயர் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா முழுக்க இயேசு கிறிஸ்துவ யூதர்களுக்கு இவர்தான் மேசியா, இவர்தான் உடன்படிக்கைக்குரியவர், இவர்தான் கிருபாதார பலி என்று சொல்லி அழகாய் அதை விளக்குவதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக சிலுவை மரணத்திலே ஊற்றி கொடுத்து, அவர் இரத்தத்தை நமக்காக சிலுவை மரணத்திலே ஊற்றி கொடுத்து அடையாளமாக புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. 26, 28 வாசிங்க. மத்தேயு 26, 28. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நாயகரை மறந்தார்கள். அவருடைய உடன்படிக்கை அவர்கள் மிதித்து போட்டார்கள், காலால் மிதித்து போட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து திரும்பமாக சிலுவைக்கு போக மாட்டாரு. அடிக்கடி நம்ம பாவம் செஞ்சனா நான் அவரை திரும்பவுமாக சிலுவையில் நாம் தான் அவரை அறைகிறோம். யார் அறையல? ரோமர்களோ யூதர்களோ கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை செய்யும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட பாவிகளாக இருக்கிறோம். கிரயத்தை கொடுத்து நம்ம கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இனி நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் யார்? அவருக்குரியவர்கள். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்யணுமா? அதை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:25 வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து முடிப்போம். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதன் உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை. ஆமென். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படி சொன்னா, உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை, நமக்காகப்பட்ட பாடுகளை, நமக்காக சுமந்த சிலுவையை, அவர் நிந்தைகளை, அவமானங்களை நமக்காக சகித்தார் அல்லவா, அதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. எனக்காக அல்லவா அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை நான் என்ன செய்யக்கூடாது?
மீறக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து நித்திய முடிக்கலாம். ஆவியினாலே நித்திய ஆவினாலே தம்மை தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஆம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த ஆ, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆ, அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் ம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய சுதந்திரத்தை நீங்களும் நானும் அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர்.